ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், டேஸ் இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அறம், தூங்காமை, கல்வி, துணிவு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பலகற்றும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. நெக்ஸ்ட்டு, டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். நெக்ஸ்ட்டு, வஞ்ச மனத்தான் படி ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே தரும் இதில் வலியுறுத்தப்படுவது எது? போலி ஒழுக்கம். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? ஆப்ஷன் சி, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். நெக்ஸ்ட்டு, இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறளில் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது? சரிங்களா? தானம், தர்மம். இது ரெண்டும் இல்லைன்னா பாருங்கள், டேஸ் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின். சரிங்களா? இந்த குறள்கள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது அப்படின்னா தானம், தவம். திருக்குறள் வந்து ஈஸா ஆன்சர் பண்ணிடலாம். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். நெக்ஸ்ட்டு, அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யாருங்கன்னா மக்கட்பண்பு இல்லாதவர். நெக்ஸ்ட்டு, பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அடுத்து, சமய நடுநிலை பண்பு கொண்டது என்று திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம்? சரிங்களா? சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம் எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். சரி. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். சரி. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். சரி. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். சரி. சரிங்களா? அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தமா. அடுத்து, அன்பு சிவமிரண்டென்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் திருமூலர். அடுத்து, தமிழர்களின் இசை சிற்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து, மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலார். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலார். ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எவற்றை குறிப்பிடலாம்? சரிங்களா? ஆன்சர், சுதந்திரமாக தனித்து விளங்கும் இலக்கிய மரபு. கரெக்டு, இது வரும். பெரும்பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. பெரும்பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது, இதுதான் சரி. சரிங்களா? பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான அந்த இது மட்டும் இருக்கக்கூடாது, எழுத்து வடிவமும் ஒரு மொழிக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் ஏ அண்ட் சி. அடுத்து, மகமுறை நோக்கிய முகனம் மருந்து ஆனால் விருப்பின் தானின் ரூட்டி இப்பெருமானாற்று படை பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது? விருந்தோம்பல். சரிங்களா? மகமுறை நோக்கி முகனம் மருந்து ஆனா விருப்பின் தானின் ரூற்றி பெருமானாற்று படை பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னா விருந்தோம்பல்.
நெக்ஸ்ட்டு, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது என்று கூறியவர் தந்தை பெரியார். தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார். குடியரசு இது வருஷம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 1929ஆம் ஆண்டில் செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பாக தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. இப்போ மேற்கண்ட பற்றியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர். சரிங்களா? சரி. வேள்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. சரி. ஆன்சர் A and B. நெக்ஸ்ட்டு, தலைசிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தெரிந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்படம் ஜாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. சரி. இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றது. சரி. இப்படம் மாரி செல்வராஜா இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஆன்சர் ABC. அடுத்து, தந்தை பெரியாரால் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது. தந்தை பெரியாரால் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அடுத்து, தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராஜர். மறுபடியும் பாருங்கள். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாங்க என்னென்னா, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டு இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு சொன்னது யாரும் கேட்குறாங்க. காமராஜர். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட ஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது. ஆன்சர் D. தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அறிவித்ததுனால. சரிங்களா? கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட ஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது அப்படின்னா, தொழிற்சார் கல்வியில் வகுப்புவாத இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. அதுதான் காரணம். நெக்ஸ்ட்டு, ஆளுமையை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகளில் ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். சரிங்களா? இதுக்கெல்லாம் யார் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெட்டைமலை சீனிவாசன். சரிங்களா? அப்போ ஆதி திராவிட மகாசன சபை யாரோடையதுன்னா ரெட்டமலை சீனிவாசன். சுயசரிதை ஜீவித சரித இயக்கம் யாரோடையது? ரெட்டமலை சீனிவாசன். ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் இந்த பட்டங்கள்லாம் யார் வாங்கியிருக்காங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன். நெக்ஸ்ட்டு, கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் தொல்காப்பியம்.
அடுத்து பசிப்பினி மருத்துவர், சரிங்களா, பசிப்பினி மருத்துவர் வள்ளலார். நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார். குறுமுனி அகத்தியர். சிலம்பு செல்வர் மாப்போசி. பசிப்பினி மருத்துவர் வள்ளலார், நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார், குறுமுனி அகத்தியர், சிலம்பு செல்வர் மாப்போசி. நெக்ஸ்ட்டு, என் டேஸ் துணிய கர்மம் துணிந்த பின் டேஸ் என்பதற்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு நம்ம ஒரு செயலை செய்யணும். அடுத்து, நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார்? டிஎம் நாயர். நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் டிஎம் நாயர். நெக்ஸ்ட்டு, ஈவேரா ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. ஈவேரா ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டம் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. சிறைப்பறவை அப்படிங்கிற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஈவேரா பெரியார். சரிங்களா, இவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பாங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது புக்கில் இருக்குது. சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் பெரியார். அடுத்து, எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார்? யார் அப்படின்னா கணநாத் உபயசேகரர். சரிங்களா, எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவோட பத்தினி அவங்களோட வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் அப்படின்னா கணநாத் உபயசேகரர். நெக்ஸ்ட்டு, மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவை உருவாக்குதல். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். சரிங்களா, மேக் இன் இந்தியா இந்த வருஷம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நோக்கம் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் எது சரி கேட்டிருக்காங்க. கூற்று, திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, கூற்று, திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமண அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஆன்சர் ஏ மற்றும் கூற்றுக்கான ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான விளக்கம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு, அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரொமானிய நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரொமானிய நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்வு. புலவர்கள் பாடப்பட்டவர்னு சொல்லி கேட்குறாங்க. பரணர் அலிசி, ஔவையார் எழினி, காக்கைப்பாடினியார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். சரிங்களா, ஆன்சர் சி. பரணர் அலிசி, ஔவையார் எழினி, காக்கைப்பாடினியார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். அடுத்து, 8வது உலக தமிழ்நாடு மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. சரி, இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. அது தவறு. ஆன்சர் சி. ஏ சரி, பி தவறு. டேஸ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றி. குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார்? இனியவை இருக்க இன்னாது கூறல். சரிங்களா, நெக்ஸ்ட்டு, 1927 நவம்பர் 2 யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மறுபடியும் பார்ப்போம். 1927 நவம்பர் 2 யாருடைய தலைமையின் கீழ்
மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட்டு தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. ஏனெனில் என்ன ரீசன் கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு பிராமண இயக்கமாக இருந்தது. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. ஏனெனில் அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு CN அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றை டேஸ் மற்றும் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். உள்ளாட்சி அரசாங்க வரலாறு எந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தரமேரூர், காஞ்சிபுரம். சரிங்களா. உத்தரமேரூர் கல்வெட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம். நெக்ஸ்ட்டு ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ். சரிங்களா. ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமண அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கண்டவற்றில் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? மெட்ராஸ் மாகாணம். நெக்ஸ்ட்டு பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் VA தியாகராஜர். பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் VA தியாகராஜா. நெக்ஸ்ட்டு டேஸ் இவையிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். ஸோ திருக்குறள் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம். தானம் தவமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்குறேன். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அது ஃபவுண்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் தமிழ்நாட்டில் யார் CM இருந்தாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.